உலக உயிர்க்கெல்லாம் தந்தையானவன், இருயிரை காப்பாற்ற தாயாகி வந்தானவன், பிறந்த பிறப்பருக்கும் பெருமானவன், சிறந்த பக்தைக்கு துணை நின்ற தாயும் மாணவன். இன்னைக்கு திருச்சிராப்பள்ளியில் வாசம் செய்யும் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோயிலுடைய தலப்புராணத்தை பார்க்கலாம். தாயுமானவர்னு பேர் வரத்துக்கு முன்னாடி மலைக்கோட்டையில் இருந்த இறைவன் பெயர் செபந்திநாதர். முன்னொரு காலத்துல காவேரி பூம்பட்டினத்துல ரத்னகுப்தன் அப்படிங்கிற ஒரு வணிகன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ரத்னாவதி என்ற மகள் இருந்தாள். இந்த ரத்னாவதி சிறந்த சிவபக்தை. மகள் ரத்னாவதியை திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த தனகுப்தன் என்ற வணிகனுக்கு மணமுடித்து வைத்தனர் ரத்னாவதியின் பெற்றோர். காவிரி பூம்பட்டினத்தில் இருந்து காவேரி கரையோரம் திருச்சிராப்பள்ளி மலைக்கோட்டை கோயில் அருகிலே இருந்த ஒரு வீட்டில் ரத்னாவதியும் தனகுப்தனும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். ரத்னாவதி சிவபெருமானின் தீவிர பக்தை ஆதலால் மலைக்கோட்டை செபந்திநாதரை தினமும் தரிசித்து வந்தாள். கர்ப்பவதியான ரத்னாவதிக்கு மருத்துவ உதவிகள் செய்வதற்காக காவேரி பூம்பட்டினத்தில் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு தனது 2 உதவியாளர்களுடன் வந்து கொண்டிருந்தார் ரத்னாவதியின் தாயார். திடீரென பெருமழை பெய்ய துவங்கியது. காவேரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. மறுகரையை அடைவதே சாத்தியமில்லை. இதனால் ரத்னாவதியின் தாயாரால் காவேரியை கடந்து மறுகரையை அடைந்து மகளுக்கு உதவி செய்ய இயலாமல் போயிற்று. பலத்த மழையும் கரை புரண்டோடும் வெள்ளமும் ரத்னாவதியை தவிப்பில் ஆழ்த்தியது. செய்வதறியாது திகைத்த ரத்னாவதி செபந்திநாதரை மனமுருக வேண்டினாள். பக்தைக்கு அருள நல்லுள்ளம் கொண்டார் ஈசன். மலை மீதமர்ந்த செபந்திநாதர் பக்தியின் மனக்கவலை போக்க மனம் மட்டும் இறங்கவில்லை, மலையும் இறங்கினார். உலக உயிர்க்கெல்லாம் தந்தையான ஈசன் அன்று ரத்னாவதியின் தாயாரின் உருவெடுத்து ரத்னாவதியின் இல்லம் புகுந்து அவள் மனக்கவலையாற்றி மருத்துவ உதவிகள் செய்தார். அவளுக்கு சுகப்பிரசவம் பார்த்தார். மழை நின்று வெள்ளம் வடிந்ததும் மகளை காண விரைந்தார் ரத்னாவதியின் தாயார். தன்னருகே 2 தாயார்கள் இருப்பதையும் இருவரும் ஒருவர் போல இருப்பதையும் கண்ட அனைவரும் என்ன நடந்தது, எது நடக்கிறது என்று எதுவும் புரியாமல் விழித்தனர். ரத்னாவதியின் தாயார் உருவெடுத்து வந்திருந்த செபந்திநாதர் சட்டென்று மறைந்தார். அடுத்த கணம் வானத்திலே நந்தி வாகனத்தோடு உமையொரு வாகனாக தோன்றிய ஈசன் அனைவருக்கும் அருள் புரிந்தார். ரத்னாவதிக்கு தாயாக வந்து உதவியதால் செபந்திநாதர் அன்று முதல் தாயும் மாணவ சுவாமி என்ற திருப்பெயர் கொண்டு பக்தர்களால் அழைக்கப்படுகிறார். இத்திருத்தலத்தில் குழந்தை வரம் கிடைக்கவும் சுகப்பிரசவம் ஆகவும் வாழைத்தார் படைத்து இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் பக்தர்கள். வாழையடி வாழையாக தன் பக்தர்களின் குடும்பம் வளர அருள் புரிகிறார் இறைவன் தாயும் மாணவர். ஓம் நம சிவாய்.